வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் மணிவண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெண்பன்றி வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி கிராம விவசாயி கோ கண்ணன் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகளுக்கு வருமானம் ஈட்டி தரும் வகையில் வேளாண்மையோடு கால்நடை வளர்ப்பையும் பயிற்றுவிக்கிறது தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மையம். அவ்வாறு தரப்படும் பயிற்சிகளில் ஒன்றான வெண்பன்றி வளர்ப்பில் பயிற்சி பெற்று அதில் முனைப்போடு ஈடுபட்டு முன்னேறிய தேனி மாவட்ட கொடுவிலார்பட்டி விவசாயி கோ கண்ணன் அவர்கள் வெண்பன்றி வளர்ப்பின் முறைகளையும் பயன்களையும் நம்மிடம் கூற கேட்டபோது, வணக்கம் விவசாய குடியிருப்பு பெருங்குடி மக்களே. இன்றைக்கி தேனி மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு அடுத்த தொழில் வந்து கால்நடை வளர்ப்பு தொழில் வந்துருக்கு. அதுலேயும் கூட இன்றைக்கி ஆடு மாடு கோழி பண்ணைலாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டத்தில் கூட கண்ணன் என்பவர் வந்து வெண்பன்றி வளர்ந்த சாதனை பண்ணையாளராக பார்க்க போகிறோம். அவருடைய அனுபவங்களை நம்ம மட்டும் எல்லாரும் இன்றைக்கி அவர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற போகிறோம். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் சார். நீங்கள் எப்படி இந்த தொழிலில் வெண்பன்றி வளர்க்கலாம், எப்படி உங்களுக்கு ஆர்வம் மொதல் எப்படி வந்தது? நான் வந்து என் பையன் கார்த்திகேயனோட நான் வெளியூர் ஒரு டூர் விஷயமாக போயிருந்தேன் சார். அங்கே வந்து ஆந்திராவில் விஜயவாடா பக்கத்தில் ஒரு இடத்துல பெரிய அளவில் பண்ணை வச்சுருந்தாங்க. அந்த பண்ணையை பார்த்துட்டு பையன் வந்து ஒரு ஆர்வமாக இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆர்வம் கொடுத்தாரு. அதன் மூலயமா வந்து ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு 20 பண்ணி வந்து வளர்க்குறதுக்காக நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்து வந்ததில் வந்து அந்த பாதி வந்து இப்போ ஆண் பண்ணியை வந்து வளர்த்து பெருசாக்கி விற்றுட்டேன். இந்த பெண் பண்ணியை வந்து இனவிருத்தி பண்ணி இப்போதைக்கு வந்து ஒரு 40 குட்டி, 10 சேர்ந்து 40 குட்டி போட்டிருக்கு. அந்த 40 இப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்ல இப்போ லாபகரமாக இருக்குது. நாங்கள் போட்ட முதலீடை விட இப்போ இந்த ஷெட்டு எல்லாம் போட்டிருக்கோம். போட்ட முதலீடு வந்து இப்போ கைக்கு வந்துருச்சு. ஒரு வருஷத்துலேயே வந்துருச்சு. இது வந்து எங்களுக்கு லாபகரமாக இருக்குது. சரிங்க, நீங்கள் வந்து இப்போ 20 பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க, 10 பண்ணி விற்றுட்டீங்க, 10 பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 10 பண்ணி ஒரு 40 பண்ணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி வளர்க்கும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலையா?
வந்த யாரை கான்டாக்ட் பண்ணீங்க, எப்படி அந்த பிரச்சனை சரி பண்ணீங்க? இப்போ தற்காலிகம் வந்து உழவர் பயிற்சி மையத்திலேருந்து எங்களுக்கு கொடுத்த அந்த அவங்களுடைய அறிவுரையின்படி வந்து இந்த பண்ணையை வந்து நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது எங்களுக்கு ஒரு பண்ணிக்கு ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாவது ஒரு சின்ன தழும்போ புண்ணோ இருந்தாலும் வந்து அவங்களே வந்து நேரடியாகவும் வந்து பார்க்குறாங்க. அவங்கள வந்து நேரடியாக பார்க்க முடியலனாலும் ஃபோனில் பேசி அவங்க வந்து அதுக்குண்டான மருந்துகள் மாயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்குண்டான தீவனங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற போது அந்த உழவர் பயிற்சி மையத்திலேருந்து அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சார். இப்போதைக்கு வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து வர்ற கழிவு தீவனங்கள், காய்கறிகள், அதாவது மார்க்கெட்டில் இருக்க காய்கறிகள் எல்லாமே கொண்டு வந்து போடுறோம் சார். ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை காலையிலும் மாலையிலும் கொடுக்குறோம் சார். இடையில வந்து அந்த தண்ணி மட்டுமே அவங்களை வந்து நல்லா சுத்தப்படுத்தி தண்ணி மட்டும் கழுவி விட்டுட்டோம். அதுதான் வந்து பண்ணோட பராமரிப்பு செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஒரு நாளைக்கு ஒரு பண்ணைக்கு எத்தனை வேலை கொடுப்பீங்க, எவ்வளவு கொடுப்பீங்க, குட்டிகளுக்கு எப்படி கொடுப்பீங்க, பெரிய பண்ணைகளுக்கு எப்படி கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்து காலையிலையும் மாலையிலும் சாயந்தரம் 4 மணிக்கும் காலையில் 9 மணிக்கும் 2 வேளையில் தீவனம் கொடுக்குறோம். அதே போல் பண்டிகை குட்டிகளுக்கு வந்து தனியாக வந்து அது கஞ்சியாக வந்து வேக வச்சு தனிப்பட்ட முறையில் தனியாக வந்து பராமரித்து கஞ்சியாக ஊற்றிடுறோம். பெரிய பண்டிகைகளுக்கு வந்து இந்த இருக்கிற தீவனத்தை அப்படியே முழுசாக வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம்ங்கிற லெவலில் வந்து ஒரு பண்ணிக்கு இவ்வளவுன்னு கணக்கு போட்டு தீவனம் போட்டுடுறோம் சார். சாயந்தரம் அதே மாதிரி தீவனம் 4 மணிக்கு தீவனம் போடும்போது சாயந்தரம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்திடுவோம் சார். 10 பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. எத்தனை குட்டி போட்டிருக்கு? குட்டிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து குட்டிகளுக்கு வந்து பிரச்சனைகள்னு எதுவும் இல்லை. தடுப்பு முறைகள் வந்து உழவர் பயிற்சி மையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த தடுப்பு முறைங்கிற இதில் அந்த அயன் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி வந்து இன்ஜெக்ஷன்லாம் வந்து அவங்களே வந்து நேரடியாக எங்களோட வற்புறுத்தின் பேரில் வந்து அவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த தொழிலில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா மட்டும் முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த இழப்பீடு ஏதாவது ஒரு நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது பண்ணிங்களுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்களா? அதுவும் வந்து உழவர் பயிற்சி மையத்திலேருந்து ஒரு டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து வலியுறுத்தி சொன்னார் சார். அதை வச்சு நாங்கள் இன்சூரன்ஸும் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒவ்வொரு பண்ணிக்கும் இவ்வளவுன்னு ஒரு இது போட்டு எல்லா பண்டிகைகளுக்கும் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கு விற்பனை வாய்ப்பில் எப்படி விற்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு விற்கிறாங்க சார்? இல்லை சார், நாங்களே எடுத்து போய் கொண்டு போய் விற்கிற மாதிரி இருக்குது, அதில் ஏதாவது சிரமம் இருக்கா? எப்படி விற்கிறீங்க? எங்களுக்கு விற்கிறது வந்து நம்ம வந்து இங்கேயே வந்து நேரடியாக வந்து பண்ணைக்கே வந்து நேரடியாக கொள்முதல் செய்கிறவங்க வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொண்டு வந்துடுறாங்க சார். அந்த நம்ம கறிக்குன்னு குட்டிகள் வளர்க்குறதுக்குன்னு நம்ம உழவர் பயிற்சி மையத்து மூலியமாவோ தமிழ்நாடு கவர்மெண்ட் பயிற்சி இதெல்லாம் அந்த மூலியமாகவும் குட்டிகளும் வளர்க்குறதுக்கு கேட்டும் வர்றாங்க. இதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக தான் சார் இருக்குது. எங்களே தேடி தான் வர்றாங்க. பெரிய பண்ணையில் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? வளர்ப்பு இப்போ பால்குடி மறந்து 2 மாதம் குட்டியை விற்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னோம், அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? இப்போ குட்டிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு வந்து குட்டிகளாக விற்கிறோம் சார். குட்டியை வந்து ஒரு குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 60 நாள் ஆன குட்டியை வந்து 7,000 ரூபா பெருமானம் குட்டிகளை விற்றுடுறான். அதில் வந்து எங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது. அதே போல் வளர்த்து விற்கிறத விட எங்களுக்கு வந்து இந்த குட்டிகளாக விற்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது சார். இல்லைங்க, குட்டிகளை 7,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, வளர்த்து கறிக்கு விற்கும் போது என்ன ரேட்டு விற்கிறீங்க? அது எடை வந்து நம்ம வளர்க்குறத பொறுத்து எடைக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. இப்போ உயிரோடு வந்து இங்கே உயிரோடே வந்து வேன்லேயே ஏற்றிட்டு போயிடுறாங்க. அது வந்து உயிரோடவே வந்து எங்களுக்கு வந்து 95 ரூபா ரேட்டு எங்களுக்கு கைக்கு கிடைக்குது சார். இது வந்து எங்களுக்கு பெரிய லாபமாக தான், எங்களுக்கு நல்ல லாபகரமாக தான் போய்கிருக்கு சார். மேலும் விவரம் பெற விவசாயி கோ கண்ணன் அவர்களை 09629355912 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். நமக்கு முக்கிய தேவையான தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்த்து மழை பொழிய பெரும் பங்காற்றுவது காடுகள்தான். அந்த வகையில் மேற்கு மண்டலங்களில் அந்த பகுதிக்கேற்ற மரங்கள் குறித்தும்
அதனை பாதுகாத்து வளர்க்க வேண்டிய அவசியம் குறித்தும் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் காடுகள் குறித்து கோவை மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வணக்கம் விவசாய பெருங்குடி மக்களே. இன்றைய வேளாண் செய்தியில் நாம் பார்க்க போகிறது மரங்களின் முக்கியத்துவம், குறிப்பாக மரங்கள் வெஸ்டர்ன் ஜோன் மேற்கு மாவட்டங்களுக்கு ஏற்ற மர வகைகளை பார்க்க போகிறோம். மேற்கு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள் வரும். இதில் குறிப்பாக இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவும் நல்லாயிருக்கும், மண் வளமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அதாவது பாசன வசதியும் இருக்கும். அதனால் இங்கே விவசாயம் நன்றாக இருக்கும். எங்கு விவசாயம் பண்ண முடியவில்லையோ அங்கெல்லாம் மரத்தை நட்டு விவசாய பெருங்குடி மக்கள் பயன்பெறலாம். இந்த மாதிரி மரங்கள் நடும் பட்சத்தில் இதில் 3 வகையான திட்டங்கள் இருக்குது. இங்கே குறிப்பாக விவசாயம் நன்றாக இருக்கக்கூடிய இடங்களில் வரப்போரங்களில் மட்டும் மரம் வளர்ப்போம். அந்த வரப்போரங்கள் நடக்கக்கூடிய மரங்கள் மாடுகளுக்கு தீவனமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நம்ம வீட்டு சாமான்களுக்கும் வேளாண் பொருள்கள் செய்வதற்குள்ள சாமான்களுக்கு தேவையான மரங்கள் கிடைக்கப்படும். மூன்றாவது, நம்ம கமர்சியலாக மரங்களை விற்றுக்கொள்ளலாம். இது இரண்டாவது, பண்ணைக்காடுகள். அதாவது பண்ணைக்காடுகள்ன்றப்ப ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி தோப்புகளாக நடலாம். இந்த தோப்புகளாக நடுறப்ப என்னென்ன மரங்கள் நடலாம்னா, இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு தேக்கு மரம், நல்ல விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் குறைந்தபட்சம் 15லேருந்து 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அறுவடை செய்து கொள்ளலாம். இரண்டாவது வேங்கை. மூன்றாவது வாகை. நான்காவது பார்த்திங்கன்னா குறுகிய கால பயிர்கள். குறிப்பாக ஒரு 7 வகையான குறுகிய கால பயிர்கள் சொல்கிறோம். அதில் 7 வகையான பண்ணுறப்ப அதிகமாக பேசப்படக்கூடிய சவுக்கு மரம், உள்நாட்டு சவுக்கு. கடற்கரை மாவட்டங்களில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான சவுக்கு வளர்க்கப்படுகிறது. ஆனால் உள்நாட்டு சவுக்கு போடுறப்ப ஹைப்ரிட் சவுக்கு மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ஹைப்ரிட் சவுக்கை போடும் பட்சத்தில் குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மேட்டுப்பாளையம் 2 என்ற ரகம் பண்ணுறப்ப இது ஒரு ஏக்கருக்கு ஈவன் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பயன் தரக்கூடிய மரம். ஏன்னா இந்த வெஸ்டர்ன் ஜோன் மேற்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆதார ஈடு பார்த்திங்கன்னா மகசூல் பார்த்திங்கன்னா 60 டன் எடுக்கிறாங்க. இப்போ நாமக்கல் மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதி நாமக்கல் மாவட்டத்தில் 72 டன்னுலேருந்து 77 டன் எடுத்த விவசாயிகள்லாம் இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்னென்னா அந்த மேலாண்மை, அந்த ரகம். இந்த ரகத்தை 5 அடிக்கு 5 அடி ஒன்று நட்டு, அதாவது 5 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை உரமிட்டு இதெல்லாம் பண்ணோம்னா 30 மாதங்களிலிருந்து 36 மாதங்களில் அறுவடைக்கு வந்துடுது. அதே போல் தைல மரத்தில் ஒரு 3 வகையான ரகங்களை பயன்படுத்தலாம். குறிப்பாக 3ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், அதுவும் குறிப்பாக 48 EC 48 அல்லது மேட்டுப்பாளையம் 1 என்ற ரகம். இந்த 3 ரகங்களையும் விவசாயிகள் ஒரு வரப்போரமாகவும் தோப்பாகவும் நட்டு பயன்பெறலாம். மூன்றாவது மலைவேம்பு. இந்த மாவட்டங்களில் மலை நல்ல நீராதார வசதி இருக்கிறதுனால மலைவேம்பு நட்டோம்னா 2 ஆண்டுகளிலே அறுவடை செய்து மகசூல் பெறலாம். 2 ஆண்டுகளில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் காகிதக்கூழ் ஆலைகளுக்கும் எரிபொருள் ஆலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதே மலைவேம்பு மரம் 20 இன்ச்சு சுற்றளவு அது வந்துருச்சுன்னா அது 3லேருந்து 3.5 ஆண்டுகள் இருக்கும். 3.5 ஆண்டுகளிலிருந்து 6 ஆண்டுகளுக்குள் வளரக்கூடிய மரங்கள், அதை குறிப்பாக 20 இன்ச்சு சுற்றளவுலேருந்து 48 இன்ச்சு சுற்றளவு மரங்கள் வந்துச்சுன்னா இந்த மரங்கள் நல்ல விற்பனை. குறிப்பாக எதுக்குன்னா ஒட்டுப்பலகை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது, வினீர் செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது, பிளாக் போர்டு என்று அழைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது, பேக்கிங் கேசஸ், குறிப்பாக இந்த அட்டை பெட்டிகள் செய்வாங்களா மரப்பெட்டிகள், இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகள் இதனுடைய அதிக அளவில் நட்டு அவர்களுக்கு பயன்பெறலாம். ஏன்னா இந்த மாதிரி மரங்கள் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை பார்த்திங்கன்னா 4500லேருந்து 5000, அதிகபட்சமாக ஒரு டன்னுக்கு 7500 முதல் 9000 வரை கிடைக்கக்கூடிய பயன்பெறும் இருக்கும். இதனாலே சவுக்கு மரம், தைல மரம், மலைவேம்பு மரம், சுபாபுல் மரம் இதெல்லாம் குறுகிய கால பயிர்கள் இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு நல்லது. நெடுங்கால பயிர்கள் நான் ஏற்கனவே கூறியது மாதிரி தேக்கு, வேங்கை, தோதகத்தி, அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலமாக எல்லாரும் சந்தன மரம், ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சந்தன மரம் வளர்க்கலாமா சந்தன மரம் வளர்க்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தன மரமும் வைக்கலாம். அது சந்தன மரம் வைக்கிறப்ப நம்ம நெருக்கமாக வைக்காமல் குறிப்பாக குறைந்தபட்சம் 10 அடிக்கு 10 அடி அல்லது 12 அடிக்கு 12 அடி அல்லது 15 அடிக்கு 15 அடி நட்டுக்கிறது நல்லது. அது நிறைய விவசாயிகள் இந்த மேற்கு மாவட்டங்களில் செம்மரம் நடலாமா என்று கேட்கிறார்கள். செம்மரம் நடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அதையும் நடலாம். ஆனால் அதெல்லாம் சந்தைப்படுத்துதல், கட்டிங் பெர்மிட்லாம் வனத்துறையை தான் நீங்கள் சார்ந்திருக்கணும். அதனால் இப்போதைக்கு இந்த மரங்களெல்லாம் வரப்போகிற மட்டும் நட்டுக்கலாம். நல்ல வருமானம் வரக்கூடிய வகையில் தோப்பாக நடுவதற்கு நான் ஏற்கனவே கூறிய மாதிரி குறுகிய கால பயிர்கள், நடுத்தர வயதுக்கு பயிர்கள் மற்றும் நெடுங்கால பயிர்கள், இதை 3ஐயுமே நட்டு இந்த மேற்கு மாவட்ட மக்கள் பயன்பெறலாம். அதற்கு தேவையான அத்தனை தொழில்நுட்பங்களும்
வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்குரிய நாற்றுகளும் அதாவது நல்ல குவாலிட்டி குளோனல் நாற்றுகளாகட்டும், விதைகள் தருவதில்லை, பட் நாற்றுகள் தருகிறோம். இது இரண்டையுமே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு நாற்றுகளையும் குளோனல் நாற்றுகளையும் பெற்று விவசாயிகள் அனைவரும் தங்கள் தோட்டங்களில் மரங்களை நட்டு பயன்பெறலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 0944505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 34 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 72 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 74 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 22 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 16 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 64.9% காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.7% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.3% சூரிய கதிர்வீச்சு 626.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 977.9 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். அம்மா, சோறு போடுமா? கொஞ்சம் பொறுக்கண்ணே, இன்னும் பருப்பு வேகவே இல்ல. கவலைப்படாத கண்ணம்மா, இனிமே பருப்பு நல்லா வேகும். புரியலைங்களே. இனிமே NFSM கீழே பருப்பு மகசூலை பெருக்கிற வழிகளை காட்டுறதுக்காக நாடு முழுக்க 1000 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம பகுதியும் வருது. அதனால நமக்கு என்ன பயன்? நம்ம 5 ஏக்கர் நிலத்துக்கான உரம், பூச்சிக்கொல்லி, அப்புறம் தரமான விதையெல்லாம் வச்ச மினிக்கிட்டும் கிடைக்கும்ல. இத்தனை பயிர் பருப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? கண்ணம்மா, இப்ப அரசாங்கம் பயிர் வகை பயிர்களோட ஆதரவு விலைய நல்லா வசதி இருக்கு. அதோட
அதை வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கு. இதனால நம்ம வருமானம் பெருகும்ல. நம்ம பிள்ளையும் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய விவசாய விஞ்ஞானி ஆகும். வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர்களது வருமானத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகின்றது. வேளாண்மையில் பல்வேறு நவீன திட்டங்களை செயல்படுத்தி மகசூலை அதிகரிக்க பல்வேறு வேளாண் திட்டங்கள் பயன்பாட்டில் உள்ளன. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சிவகங்கை மாவட்ட சாக்கோட்டை வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் வேளாண் திட்டங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் மணிவண்ணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். சாக்கோட்டை வட்டாரத்தில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு திட்டங்களான செயல்படுத்தி வருகிறோம். இதில் வந்து மாநில அரசு திட்டங்களாக விதை கிராம திட்டம் மற்றும் மண் மாதிரி சேகரித்தல், உயிர் உரங்கள், உயிர் மருந்துகள் விநியோகம், விதை நெல் விநியோகம் மற்றும் விதைகள் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இது போக நம்ம பகுதியில் நெல் தான் முக்கியமான பயிர்களாக இருக்குது. அந்த பயிர்களை வந்து முக்கியமான பயிர்களான நெல்லில் வந்து நம்ம பகுதியில் வந்து ஆடுதுறை 39 மற்றும் பிபிடி 5204ங்கிற நெல் ரகங்கள் இங்கே சாதாரணமாக சாகுபடி பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இதில் வந்து கண்மாய் பாசனங்களை வச்சு தான் நம்ம பகுதியில் சாகுபடி பண்ணுறாங்க. மழைகள் நல்லா பெய்கிற காலங்களில் நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓரளவுக்கு 3 டன்னுலேருந்து 4 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழே விதை நெல்கள், நிரூபணங்கள் மற்றும் ஜிப்சம், இந்த உயிர் மருந்துகள் இதெல்லாம் மானியத்தில் வழங்கிட்டு இருக்கோம். மண்புழு உரக்கூடங்கள் வழங்கி வருகிறோம். மேலும் தேசிய உணவு உற்பத்தி திட்டத்தின் கீழே விதை நெல் மானியம் மற்றும் உயிர் உரங்கள், உயிர் மருந்துகள், நுண்ணுரங்கள் இதெல்லாம் மானியத்தில் வழங்கிட்டு வர்றோம். இப்போ புதிய நெல் ரகங்களான ஆடுதுறை இது கோ 51ங்கிற ரகம் வந்து கேவிகே மூலியமாக இங்கே ஒரு சில இடங்களில் குறைந்த வயதுடைய நெல் ரகமான கோ 51ங்கிற நெல் ரகத்தை இங்கே ஒரு சில இடங்களில் சாகுபடி பண்ணதில் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நெல் ரகங்கள் இந்த பகுதியில் ஒரு 110 நாள் 120 நாளைக்குள்ளே கிடைக்கிறனால எப்படி மகசூலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது இப்போ உள்ளதில் கண்மாயில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால இந்த நிரூபண திடல்களில் அடுத்து இந்த நெல் பயிருக்கு பின்னாடி பயிர் வகைகள் சாகுபடி பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சில இடங்களில் மக்காச்சோளமும் சாகுபடி பண்ணலான்னு இருக்கிறோம். இந்த இதுக்கு இப்போ இருக்கிற தண்ணீரை வச்சு மகசூல் 65 நாளில் எடுத்துடலாம்னு ஒருத்தருக்கு அதுக்கு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழே மானியம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த நெல்லுகளை எப்படி அறுவடை பண்ணி எப்படி சேமிக்கிறது, அதுக்கு ஒரு நல்ல விலை எப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத விவசாயிகள் மத்தியில் கூட்டம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 5ஆம் தேதியிலேருந்து 5/1/2015 நம்ம தமிழ்நாடு அரசு மூலிமா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அந்த இடங்களில் உள்ள பொது நிலையத்தை ஒரு முக்கியமான தொடர்பு மையமாக வச்சு அங்கே எங்கள் உதவி வேளாண்மை அலுவலர்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தோன்னே அங்கே எல்லா விவசாயிகளும் வந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து நேராக வயல்வெளிக்கு சென்று அங்குள்ள பிரச்சனைகள் மற்றும் அதனுடைய இதுகளை வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவை, இப்போ தற்போதுள்ள பயிரின் நிலைமை, அவங்களுக்கு என்ன வழங்கலாம், அதை மகசூல் அதிகமாக எடுக்கிறதுக்கு என்னென்ன உத்திகள், தொழில்நுட்ப கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலே மாலை கூட்டங்கிறதுல எல்லாரையும் வர வச்சு
அவங்களுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்ன மானியத்தில் வழங்கிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ வேணும் என்னங்கிறத பற்றி விவசாயிகள்கிட்ட அந்த மாலை கூட்டத்தில் சொல்கிறோம். இந்த இதில் வந்து இப்போ புதிதாக வந்திருக்க திட்டத்து மூலிமா விவசாயிகள் அனைவரும் இந்த பகுதியில் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே சீமக்கருவேலாக இருந்த அந்த வயல்வெளிகளை ஒரு கூட்டு பண்ணையமாக அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து சீமக்கருவேலை அறுவடை அது சுத்தமாக நிவர்த்தி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு அதில் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. கடந்த மூன்றாவது ஆண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணது இப்போ முழு பரப்பளவில் ஒரு 210 ஏக்கர் அளவுக்கு இந்த ஊரில் செஞ்சுட்டு வர்றாங்க. இதனால் இப்போ வந்து எல்லாருமே எஸ்ஆர்ஐ திட்டத்தில் அந்த நிறுவனத்தை அமைச்சிருக்கோம். அந்த எஸ்ஆர்ஐ திட்டத்தின் கீழே நெல் நடவு ஒத்த நாற்றை வச்சு நடவு பண்ணி நல்ல மகசூல் எடுக்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 2500லேருந்து 3000 கிலோ, அதாவது ஹெக்டேருக்கு 6500லேருந்து 8000 கிலோ வரைக்கும் மகசூல் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இதனால் ஒரு நெல் கருதில் வந்து ஒரு 200லேருந்து 250 மணிகள் வரைக்கும் இருக்குது. அந்த எஸ்ஆர்ஐங்கிறத இதில் சாகுபடி பண்ணும்போது, அந்த தொழில்நுட்பத்தை சாகுபடி பண்ணும்போது அதில் இது இப்போ இப்படி சாகுபடி பண்ணுறதுனால கண்மாயில் உள்ள தண்ணீர்களை ஓரளவுக்கு சேமிக்க முடியுது. அந்த சேமிப்பு மூலியமாக 2வது பயிராக பயிறு வகைகளை சாகுபடி பண்ணுறதுக்கு தயார் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் விதை மானியத்தில் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அவங்க இப்போ சாகுபடி பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய அந்த ஈடுபொருள்கள்லாம் மானியத்தில் வழங்கிக்கிட்டு இருக்கோம். கொத்தமங்கலம் கிராமத்தில் இந்த சீமக்கருவியெல்லாம் எடுத்த பிறகு ஃபுல்லாக அந்த வயல் முழுவதுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயம் இல்லாமல் அந்த ஒட்டு மொத்தமாக முள்வேலி அமைத்து சாகுபடி பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே உள்ள மாடுகள் மற்ற ஆடுகள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கனால 2 போகமும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. இங்கே உள்ள அந்த நெல் மணிகள் நல்ல திரட்சியாகவும் அதிக எண்ணிக்கையிலே இருக்கிறனால மகசூல் கூடுதலாக கிடைக்குது. மேலும் விவரம் பெற ஆர் மணிவண்ணன் அவர்களை 09424743736 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 25/5/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சீங்க. நபார்டு வங்கி திட்டத்தின் கீழ் பரண்மேல் ஆடு வளர்ப்பு குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தாலுகா கள்ளிப்பட்டிக்காரர் பாளையத்தை சேர்ந்த என் பிருந்தாதேவி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். வெண்பன்றி வளர்ப்பு குறித்து நாமக்கல் மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி குமரவேல் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மஞ்சள் விவசாய தொழில்நுட்பங்களும் வியாபார யுக்திகளும் குறித்து ஈரோடு மாவட்டம் திண்டல் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூட தனி அலுவலர் மற்றும் துணை இயக்குனர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.